ஓம் ஓம் சாந்தி. சாந்தி. நாம் அனைவரும் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள்! எத்தனை சுகம் நிறைந்த அனுபவங்களில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள்! பகவானோடு நமது உறவு இணைந்து விட்டது. எங்கே நாம் அவரை தரிசிப்பதற்காக தாகத்தோடு காத்திருந்தோம். ஆனால் இப்போதோ அவர் நமது உறவினராக ஆகிவிட்டார். அவர் மீது நமக்கு மிகுந்த அன்பு ஏற்பட்டுவிட்டது. அவர் நமக்கு மிகுந்த அன்பினை வழங்கியிருக்கின்றார். அவரிடமிருந்து நமக்கு தாயின் அன்பு கிடைக்கும் என்று நாம் நினைத்து கூட பார்த்ததில்லை. இறைவன் நமது நண்பனாகி கூடவே இருந்து உதவி புரிவார் என்று நாம் யோசிக்கவில்லை. அவர் பரம ஆசிரியராகி நேரடியாக முன்னிலையில் அமர்ந்து சத்தியமான கீதை ஞானத்தை போதிப்பார் என்று நாம் கனவு கூட காணவில்லை. எத்தனை பெரிய அதிர்ஷ்டத்திற்குரிய விஷயம்! அவர் சத்குருவாகி நம்மை வரங்களாலும் சக்திகளாலும் அலங்கரித்து கொண்டிருக்கிறார். தாய், தந்தை, ஆசிரியர், சத்குரு, சொந்த பந்தம், நண்பன், நாயகன் என்று அனைத்து உறவாகவும் அவர் ஆகிவிட்டார். இந்த அனைத்து உறவுகளுமே அன்பால் நிறைந்திருக்கக்கூடியவை. உங்களுக்கு எப்போதாவது தாயினுடைய அன்பை அனுபவம் செய்யும் ஆசை ஏற்பட்டால் பிரம்மா பாபாவிடம் சென்று விடுங்கள். சிவ தந்தை தாயினுடைய முழுமையான அன்பை பிரம்மா பாபாவின் மூலமாக உங்களுக்கு கொடுப்பார். பிரம்மா நமது பெரிய அம்மா ஆவார். நீங்கள் குழந்தைக்கு அன்பு காட்ட விரும்பினால் பாபாவை குழந்தையாக்கி மடியில் எடுத்துக்கொள்ளுங்கள். உணவு ஊட்டி விடுங்கள். மேலும் முழுமையான அன்பை அவருக்கு அர்ப்பணித்து விடுங்கள். இதன் மூலம் உங்களது சித்தம் பரம ஆனந்தத்தினால் நிறைந்துவிடும். உங்களுக்கு அவரது உறுதுணை வேண்டுமென்றால் அவரை நண்பனாக்கி விடுங்கள். உங்களது மனதில் அழுக்கான உணர்வுகள் ஏற்படுகின்றன என்றால், நீங்கள் முழுமையாக தூய்மையாக விரும்புகிறீர்கள் என்றால் அவரை உங்களது பிரியமானவராக ஆக்கிவிடுங்கள். அனைவரிலும் பிரியமானவர் அவர்தான். அவரை நேசிக்க தொடங்குங்கள். அவரோடு உரையாடல் செய்ய துவங்கினீர்கள் என்றால் முழுமையான தூய்மை தன்மை வாழ்க்கையில் நிறைந்துவிடும். இது அன்பினுடைய விஷயமாகும். மேலும் அனைத்து உறவாகவும் அவர் நமக்கு உதவியும் புரிகின்றார். வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் வந்தாலும் தனியாக இருப்பதாக நாம் நினைக்கக்கூடாது. சர்வசக்திவானுடைய துணை நமக்கு கிடைத்திருக்கிறது. சுயம் பகவான் நமக்கு நண்பராகிவிட்டார். அவர் நம்முடையவராவார், நமது தந்தையாவார். நம்மை மிகவும் கவனித்துக் கொள்கிறார். சர்வசக்திவான் நமது சத்குருவும் ஆவார். வரங்களை வழங்குகின்றார். பலவிதமான உறவு முறைகளின் மூலமாக அவரிடமிருந்து உதவி பெறுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வாறு உலகாயுத வாழ்க்கையில் ஒருவருக்கு பல பிரச்சனைகள் வருகிறது என்றால் அப்போது குருவிடம் செல்கிறார்கள். அவர்களுக்கு உதவி கிடைக்கப் பெறுகிறது. நாமும் பிரச்சனைகள் வரக்கூடிய தருணத்தில் பரம சத்குருவாக சிவ தந்தையை நினைப்போம். மேலும் அவரது முன்னிலையில் பிரச்சனையை கூறிவிடுங்கள். பாபா, இந்த விஷயத்தில் உங்களது உதவி இந்த இடத்தில் தேவைப்படுகிறது. இவ்வாறு அவரிடம் ஒப்படைத்து விட்டீர்கள் என்றால் அவரது உதவி கிடைக்கத் தொடங்கும். அவர் சர்வ வல்லமை படைத்தவர். மேலும் நமது நண்பரும் ஆவார். நண்பன் மீது மிகுந்த உரிமை இருக்கிறது. உரிமையோடு அவரிடம் கூறிவிடுவோம், எனக்கு இந்த உதவி தேவைப்படுகிறது, நீங்கள் செய்தே தீர வேண்டும். உங்களை விட்டு விட்டு வேறு யாரிடம் நாங்கள் செல்வோம்? உரிமையோடு கேளுங்கள், உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஏதோ பொருள் தேவைப்படுகிறது. உதாரணத்திற்கு, நீங்கள் நோயுற்று இருக்கிறீர்கள், உதவி புரிவதற்கு யாரும் இல்லை. உங்களுக்கு மருந்து தேவைப்படுகிறது, கேட்பாரும் யாரும் இல்லை. தந்தையை குழந்தையாக்கி உங்கள் அருகே அழைத்து கொள்ளுங்கள். மகனே, இந்த காரியத்தை செய்துவிடு என்று அவருக்கு கூறுங்கள். அப்போது யாரையாவது கருவியாக்கி அவர் எவ்வாறு தனது காரியத்தை செய்கிறார் என்று பாருங்கள். எவ்வாறு உதவி புரிகிறார் என்று பாருங்கள். ஆனால் அவரோடு நமது உறவானது உண்மையான இதயபூர்வமானதாக இருக்க வேண்டும்.
சுயநலமிக்கதாக இருக்கக்கூடாது. அவர் மீதான அனைத்து உறவுகளின் ரீதியான அன்பில் மூழ்கி தொலைந்து போவோம். சித்தத்தில் இந்த விஷயத்தினை நிரப்பிக்கொண்டே செல்வோம். அதாவது அவர் என்னுடையவராவார். இன்று முழு நாளும் பெருமிதத்தில் நிலைத்திருப்போம். பகவானோடு எனது உறவு இணைந்து விட்டது. அவர் எனக்கு உதவி புரிவதற்காக எப்போதும் தயாராக இருக்கிறார். மேலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் அவரை அழைப்போம். மேலும் பலவிதமான உறவுகளாக அவரை பார்ப்போம். அவரை நினைவு செய்வோமானால் பல விதங்களிலும் அவர் உதவி புரிவார். ஓம் சாந்தி.